அமெரிக்காவினுடைய உளவு பிரிவான CIA நேற்று ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை அந்நாட்டு வெள்ளை மாளிகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை கேட்ட அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் மிக 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 முக்கியமான ஒரு ரகசியமான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டீலிங் மட்டும் நடந்து முடிந்து விட்டால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய வான்படை 24 மணி நேரத்தில் அழித்தொழிக்கப்படும். எனவே எந்த காரணத்தை கொண்டும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இது நடந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையை புலனாய்வு அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து மிக முக்கியமான செய்தியை அமெரிக்காவினுடைய ஊடகமான CNN வெளியிட்டிருக்கிறார்கள். புலனாய்வு அமைப்பு கொடுத்த இந்த முக்கிய செய்தியை மையமாக வைத்து நேற்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக சீன அதிபரோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அது குறித்து மிக முக்கியமான ஒரு செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான நகர்வில் ஒரு மைய பாத்திரத்தை வகிப்பது ஈரானுக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய துருக்மெனிஸ்தான். அமெரிக்காவினுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு எப்படியாவது இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஈரானினுடைய அண்டை நாடான துருக்மெனிஸ்தான் ஒரு மிக முக்கியமான நகர்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு கொடுத்த செய்தி என்ன? இது குறித்து CNN பத்திரிகை என்ன வெளியிட்டிருக்கிறார்கள்? ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் என்ன டீலிங் நடந்து கொண்டிருக்கிறது? இதில் ஈரானினுடைய அண்டை நாடான துருக்மெனிஸ்தான் என்ன பாத்திரத்தை வகிக்கிறார்கள்? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்துட்டு இருந்த யுத்தம் அப்படிங்கிறது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி அவர்கள் நேற்றைக்கு ஈரான் போய் ஈரானினுடைய தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான CIA ஒரு எச்சரிக்கையை அந்த நாட்டினுடைய அதிபர் மாளிகைக்கு, அதாவது ட்ரம்ப்புக்கு கொடுத்திருக்கிறாங்க. சீனாவுக்கும் ஈரானுக்கு இடையில சில டீலிங் நடந்துட்டு இருக்கு. இந்த டீலிங் மட்டும் நடந்துடக்கூடாது. இது நடந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்கணும். பேச்சுவார்த்தைக்கு இடையில இது ஏன் நடக்குது, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ரகசியமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ட்ரம்ப் அவர்களே சில செய்தியை வெளியிட்டிருக்கிறார். முதல்ல என்ன இது முக்கியமான செய்தி அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில கூட ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சைனா கிட்ட எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு மிக முக்கியமான 1000 மேன்பேட்ஸ் வேணும், அந்த 1000 மேன்பேட்ஸ் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சீனா இதை எப்படி கொடுப்பது? ஏன்னா நேரடியாக கப்பலில் கொண்டு வர முடியாது, ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியாது, பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நேரடியாக சீனாவிலிருந்து ஈரானுக்கு கொண்டு வராமல் ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஈரானுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த காஸ்பியன் சி கடல் பகுதி இருக்கு, அந்த கடல் பகுதி வழியாகவோ இல்லை பார்டர் வழியாகவோ ஈரானுக்குள்ள இந்த 1000 மிக முக்கியமான மேன்பேட்ஸ் மிசைலை கொண்டு சேர்க்கிறதுக்காக துருக்மெனிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய முக்கியமான ராணுவ குழுக்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறது குறித்தான தகவல்கள் வெளியாயிருக்கு. அடிப்படையில் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு இருந்த யுத்தத்தில் மிகப்பெரிய தோல்வியை யார் சந்திச்சாங்க அப்படின்னா அமெரிக்க ராணுவம். அதில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய வான்படை. அந்த வான்படை கடைசி வரைக்கும் கார்கு தீவில் போய் இறங்க முடியல. அந்த வான்படை கடைசி வரைக்கும் ஈரானுக்கு உள்ள போய் இறங்க முடியல. ஈரானுக்கு உள்ள இறங்க முயற்சி பண்ணாங்க. எப்படியாவது ஈரானினுடைய இஸ்ஃபெகான் சென்டர்ல குதிச்சு அங்க இருக்கக்கூடிய யுரேனியத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரே நாளில் 20 ஃப்ளைட்டுக்கு மேலே அனுப்பிச்சு 300 ஆட்களை அங்கே இறக்கிறதுக்கான முயற்சி நடந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அதில் கூட ஒரு பைலட் ஈரானுக்குள்ள விழுந்து அவரை தூக்குறதுக்காக கிட்டத்தட்ட 48 மணி நேரம் போராடினாங்க. இந்த கதை எல்லாமே பத்திரிகையில் வந்துச்சு. ஸோ அப்போ ஈரானினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எந்த வான்படை வந்தாலும் அடிச்சு நொறுக்குறாங்க அப்படிங்கிறது தான். கார்கு தீவுக்குள்ள போய் இறங்கணும் அப்படின்னா கூட ஃப்ளைட் போய் இறக்கணும். ஸோ இந்த ஃப்ளைட் எல்லாம் போய் இறக்க முடியாது, ஹெலிகாப்டர் இறக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் இருக்கக்கூடிய மிசைல். அந்த மிசைல்ல குறிப்பாக இந்த மேன்பேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த யுத்தத்தில், அதாவது அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 44 ஏர்கிராஃப்ட் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 4 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் மொத்தமாக காலி. இது இல்லாமல் 2 C-130S, 2 E-35, இது இல்லாமல் 2 A-10-5, இது இல்லாமல் 8 ஏரியல் ரீஃபியூல் பண்ணக்கூடிய ஃப்ளைட், இது இல்லாமல் 4 MH-6 லிஃப்ட் பேர்ட்ஸ், அது இல்லாமல் 17 MQ-9S ரேடார் ட்ரோன்ஸ் எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 விமானங்களை எப்படி இவ்வளவு துல்லியமாக ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கும்போது இதில் இந்த மேன்பேட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஏவுகணை ரொம்ப முக்கியமான ஒரு பிளே பண்ணியிருக்கு. இந்த மேன்பேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆள், ஒரே ஒரு சோல்ஜர் தன்னுடைய தோளில் தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் அது. அதை வச்சு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும், நான் சொல்கிறது டிஸ்டன்ஸ் அல்ல, வானத்தில் 5 கிலோமீட்டர் வரைக்கும்
எந்த ஹெலிகாப்டரோ ஃப்ளைட்டோ மூவ் ஆச்சு அப்படின்னா அதை அடிச்சு நொறுக்க முடியும். இதை பயன்படுத்தி தான் அமெரிக்காவினுடைய எல்லா வான்படைகளையும் தெரிச்சு ஓட விட்டுருக்கிறாங்க. 44 விமானங்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டது அமெரிக்க வரலாறுல நடக்கவே கிடையாது. 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவினுடைய வான்படை சந்திச்ச மிக 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 மோசமான பாதிப்பு இது. மிகப்பெரிய அவமானம். அவங்க பெரிய நாடு, பயங்கர வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சாதாரண இந்த மேன்பேட்ஸை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான, பல மில்லியன் கணக்கான, ரொம்ப 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 துல்லியமா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ரேடார் வச்சிருக்கக்கூடிய ஃபிளைட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க இந்த மேன்பேட்ஸை வச்சு தான். ஸோ இப்போ இந்த மேன்பேட்ஸ் கிட்டத்தட்ட 1000 மேன்பேட்ஸை துர்க்மெனிஸ்தான் வாங்குது. இப்போ துர்க்மெனிஸ்தான் அதை வாங்கி அதை ஈரானுக்கு கைமாற்ற போறாங்க. இந்த டீலிங் கடந்த ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே தான் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட $8 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் மிக மோசமான சேதத்தை எது சந்திச்சிருக்குன்னா அமெரிக்காவினுடைய வான்படை. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு நடந்த இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட $30 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேல அமெரிக்காவுக்கு லாஸ். அதுல அதிக லாஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் தான். இப்போ ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸை அடிச்சு நொறுக்கிறதுக்கு ரோலாக ப்ளே பண்ணக்கூடிய இந்த மேன்பேட்ஸை இவங்க வாங்குறாங்க. ஸோ நம்மளுடைய வான்படைகள் திரும்பவும் ஈரானுக்கு மேலே பறக்குது, இல்லை ஈரானினுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மேலே பறந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக இவங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் அமெரிக்காவினுடைய வான்படைக்கு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இந்த யுத்தத்தில் இவ்வளோ மோசமான தோல்வி, காருக்கு தீவு பிடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கட்டுப்படுத்த முடியாமல் போனதுக்கான காரணம், எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிளா டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபயர் ராக்கெட்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு ராக்கெட் லான்ச்சர் ஷோல்டர்ல வச்சு ஒரே ஒரு சோல்ஜர் வச்சு அடிச்சிடலாம். இந்த போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து 3 வகையாக செயல்படுது. ஒன்று, இது வந்து இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸை கைட் பண்ணி ஒரு ஃப்ளைட்டு போனாலோ ஒரு ஃப்ளைட் வந்தாலோ அதை வந்து கேப்சர் பண்ணி அடிச்சு நொறுக்கிறோம். அதாவது ஒரு ஃப்ளைட் போகுது அப்படின்னா அதனுடைய ஹீட்டை அப்சர்வ் பண்ணி இன்ஃப்ராரெட் வந்து அந்த பிக்கப்பை எடுத்து அடிச்சு சிக்னல் கொடுத்து இந்த ராக்கெட் போய் அந்த ஃப்ளைட் அடிச்சிடும். 2வது வகை என்ன அப்படின்னா லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சோல்ஜர் வச்சிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட பைனாக்குலர் இருக்கும், அவர் இந்த மூமெண்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. மேனுவலா அந்த மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி அதை மையமா வச்சு அடிக்கிறது, இதுலயும் பயன்படுத்திக்கலாம். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா லேசர் பீம்ஸை வச்சு அடிக்கிறது. எந்த ஃப்ளைட் வந்தாலும் சரி அதை லேசர் பீம்ஸை வச்சு அடிக்கிறது. ஸோ அப்போ ரொம்ப சின்ன ஆயுதமாக இருந்தாலும் இதில் இன்ஃப்ராரெட்டாக இருக்கட்டும், லேசர் பீம்ஸாக இருக்கட்டும், இது இல்லாமல் மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இது 3ஐயுமே பயன்படுத்த முடியும். இது ரொம்ப 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 போர்ட்டபிளானது, ரொம்ப சீப்பானது, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ இவ்வளவு சீப்பாக இவ்வளவு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மேன்பேட்ஸை தான் சீனா கிட்ட இருந்து 1000 மேன்பேட்ஸை வாங்குறதுக்கு இந்த ஒரு வாரத்திற்குள்ள சில டீலிங் நடந்திருக்கு. இதுல குறிப்பா சீனா வந்து கமர்ஷியலாகவே இதை விற்பாங்க, பல நாடுகளுக்கு விற்கிறாங்க, குறிப்பா சென்ட்ரல் ஏசியா நாடுகளுக்கு விற்கிறாங்க. அதுல அந்த கமர்ஷியலா விற்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா QW2 QW18 மாடல்ஸ். இந்த 2 மாடலையும் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா துர்க்மெனிஸ்தான் சமீபத்தில் வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 to 5 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த விமானமும் தாழ்வாக பறந்தால் அதை சுட்டு வீழ்த்திடலாம். 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கக்கூடிய விமானத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பிரச்சனையே எங்கே வருது அப்படின்னா அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய ராணுவ எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் அட் லோ லெவல் ஆல்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. அதாவது ஈரானோடு இருக்கக்கூடிய யுத்தத்தில் லோ லெவலில் இறங்கி தான் சண்டை போட முடியும். ஏன்னா காருக்கு தீவு பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு லேண்ட் ஆப்ரேஷன்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை யுரேனியத்தை போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஈரானினுடைய எண்ணெய் கிணறுகளை அந்த ஸ்டோரேஜை வந்து சீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா லோ ஆல்டிடியூட்ல தான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஃப்ளைட்டை வச்சுட்டோ இல்லை ஒரு ஹெலிகாப்டர் வச்சோ நம்ம குதிச்சு இறங்கி சண்டை போடலாம், சர்வைலன்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே 5 கிலோமீட்டருக்கு கீழே தான் இறங்கி அந்த லோ ஆல்டிடியூட்ல பண்ணணும். இந்த லோ ஆல்டிடியூட்ல பண்ண முயற்சி பண்ணும்போது எல்லாமே இந்த மேன்பேட்ஸை வச்சு அடிச்சு நொறுக்குறாங்க. ஏன்னா அந்த மேன்பேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப மொபிலிட்டியாகவும் இருக்கும், ஒரே ஆள் இதை ஹேண்டில் பண்ணிட முடியும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதா அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புல இருந்து எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். ஏற்கனவே ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பான மிசைலை வச்சு அடிச்சு நொறுக்குறாங்க. அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு 18 லட்சம் ரூபா மதிப்பிலான ஒரு சாதாரண மிசைலை வச்சு பல கோடி ரூபா மதிப்பிலான தாட் இன்டர்செப்டர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. இதை பார்த்து ஏற்கனவே அமெரிக்கா பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இது மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது மேன்பேட்சிங் கொண்டு மாசா இறக்குனாங்க அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நேரடியாகவே அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் போன் போட்டு சீனாட்ட பேசுறாரு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, இந்த யுத்தம் ஒரு சுமூகமாக முடியட்டும்,
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், நாம 2 பேரும் சேர்ந்து இதை டீல் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் அவர் பயங்கரமாக பேசியிருக்காரு. சீனா இதுக்கெல்லாம் ஒத்து வரல. சீனா வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஈரானுக்கு சொந்தமானது தான், ஈரான் அங்கே டோல் கலெக்ட் பண்ணும், எங்களுக்கு ஈரானுக்கு இடையில ஸ்ட்ராட்டஜிக்கலாக நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக சொல்லிட்டாங்க. இப்படி சைனா வெளிப்படையாகவே மூஞ்சில காரி துப்புற மாதிரி சொன்னதுக்கு பிறகு நேரத்துக்கு ட்ரம்ப் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, சைனா இஸ் வெரி ஹாப்பி that I am permanently operating the Strait of Hormuz. அதாவது Strait of Hormuz பெர்மனண்டா நாமனே அமெரிக்காவே ஹேண்டில் பண்றத சீனா ரொம்ப விரும்புது, சீனா ரொம்ப சந்தோஷப்படுது அப்படிங்கிற செய்தியை போட்டிருக்காரு. இதுக்கு மறுப்பையும் சீனா சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, I am doing it for them, சீனாவுக்காக தான் நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லாம the situation will never happen again, they have agreed not to send weapons to Iran, ஈரானுக்கு எந்த வெப்பனையும் அனுப்ப மாட்டேன்னு சீனா சொல்லிருச்சு அப்படிங்கிறார். யாரு? அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப். பிரசிடென்ட் ஜிங் will give me a big fat hug when I get there in a few weeks. அப்போ இன்னும் 2 வாரத்திற்குள் இல்ல இன்னும் சில வாரத்திற்குள் அமெரிக்காவினுடைய அதிபர் சீனா போக போறார், போய் காலில் விழ போறார். அதனுடைய அர்த்தம் தான் அது. We are working together smartly and very well soon அப்படிங்கிறாரு. அதாவது இந்த தோல்வியை மறைப்பதற்காக அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, சீனா கிட்ட இறங்கி போய் பேச்சுவார்த்தை நடத்துது. அதாவது ஈரான் இந்த சண்டையை நேரடியாக போட்டாலும் ஈரானினுடைய ஒட்டுமொத்த பலமாக இருக்கக்கூடிய மிசைல்ஸாக இருக்கட்டும், இது போன்ற மேன்பாட்ஸாக இருக்கட்டும், அங்கிருந்து வரக்கூடிய மிசைலை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய இன்டர்செப்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை துல்லியமாக உளவு பார்க்கக்கூடிய உளவு ரேடார்களாக இருக்கட்டும், இல்லை சேட்டலைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே சைனா கொடுத்தது தான். அப்போ இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு பின்னாடி இருந்து நடத்தியது சீனா. இது அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் தொடர்ச்சியாக இதை எச்சரிக்கை பண்ணி கொண்டே இருந்தார்கள். சீனா தான் இந்த யுத்தத்தை நடக்குது, கல்ஃப் கண்ட்ரியில சீனா இறங்கிருச்சு அப்படின்னு பல முறை சொன்னாலும் ட்ரம்ப் அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு, பொதுவெளியில ஒத்துக்காம இருந்தாரு. இப்ப சமீபத்தில் நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிராக சீனா வந்து இந்த மேன்பேட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 1000 மேன்பேட்ஸ் அப்படிங்கிறது துர்க்மெனிஸ்தான் வழியாக கைமாறுதுன்னு தெரிஞ்ச உடனேயே நேரடியா சைனா கூட பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் இறங்கிட்டார். அப்போ இந்த உலகத்தில் இதனால் வரைக்கும் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ ஆதிக்கம் தான் பெரியது என்று நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேற வழியே கிடையாது, சீனா கிட்ட சரண்டர் ஆகி உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் அடிச்ச அடி அப்படி வலுவான ஈரானுக்கு பின்னாடி இருந்து பல்லாயிரம் கோடிகளை பணங்களை கொட்டி கொடுத்ததும் சரி, ஆயுதங்களை கொடுத்ததும் சரி சீனா தான். ஏனென்றால் 2021ஆம் ஆண்டு சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிக முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் வெளிப்படையா என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் எங்க கட்டுப்பாட்டில் இருக்கும், நாங்க டோல் வசூலிப்போம், அந்த பணம் எல்லாமே அமெரிக்கன் டாலர்ல வசூலிக்க மாட்டோம், நாங்க சீன கரன்சியில வசூலிப்போம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இராணுவ ரீதியாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடி, இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாகவே அமெரிக்க டாலரை சமாதி கட்டுவதற்காக ஈரானும் சீனாவும் கைகோர்த்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன செய்திகள் வருகிறது என்று.